ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ எங்களோட வில்லேஜ் லைஃப் ஸ்டைலை தாங்க போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததால் பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ காட்டுக்கு தாங்க வந்துட்டோம். என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்குது பார்த்திங்களா? அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சில செடியெல்லாம் வைக்கலான்னு அந்த வேலை தாங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த முருங்கை கொம்புல அது தாங்க நட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சாங்க. நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த செடியெல்லாம் முன்னாடியே வச்சுருக்க வேண்டியதுங்க. பசங்க லீவு டைமில் வைக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்களும் அதை பார்த்தா அது எப்படி வைக்குது என்னென்னு ஒரு சில விஷயம்லாம் புரிஞ்சுப்பாங்கல்ல. இந்த விஷயம்லாம் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் பசங்க லீவு டைமில் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிவிட்டு பசங்க லீவு டைமில் இந்த வேலைலாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த சைடு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அங்கே ஒரு சில கீரை வகைகள்லாம் இருந்ததுங்க. அந்த கீரைங்களை தான் பறிச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு செஞ்சால் நல்லாவே இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை தாங்க பறிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே வெயில் இல்லை. ஸோ மோடமாக இருந்ததால் காற்று நல்லா அடிச்சுது. நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் காட்டில் தான் இருந்தோம். இங்கே பாருங்கள், ரித்திக்கு எப்படி செடி வந்து நட்டு வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ரித்திக்கு ஆல்ரெடி இந்த வேலையிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் அவனும் பார்த்திங்கன்னா டக்குன்னு கற்றுக்கிட்டான். அவங்க அப்பா சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சான். ஸோ பார்த்திங்கன்னா அவனுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இந்த வேலைலாம். ஏன்னா லைஃப்பில் படிப்பு மட்டும் வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகளும் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லதில்ல. அதனால தாங்க காட்டு வேலை செய்யும்போது பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ ரித்திக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறான். நெக்ஸ்ட்டு நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை பறிச்சிட்டு இருந்தேன்ல, குழம்புக்கு தேவையான கீரைலாம் பறிச்சிட்ருக்குங்க. ஸோ ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா தேடி எடுத்தது கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கீரை இருந்தது ஒரே இடத்துல. ஸோ அதனால தான் உட்காந்து சரி அதை மட்டும் பறிச்சிக்கலான்னு பறிச்சிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன கீரைன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ பறிக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி. குழம்புக்கு வந்து எந்த மாதிரி கீரைங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து இந்த தண்டிக்கீரை சொல்லுவாங்களே அந்த மாதிரி தாங்க. ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. சரி அதனால தான் பார்த்திங்கன்னா அதை மட்டும் பறிச்சிட்டு போயிடலான்னு பறிச்சிட்ருக்கேன். இப்போ காட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான கீரை வகைகள் இருக்குங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் வந்து ஒரு 2 வகை கீரை போட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காட்டில் வந்து நம்ம பறித்த உடனே கீரை கொண்டு வச்சா அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஹைதராபாத்தில் இருக்கும்போது முருங்கைக்கீரை மட்டும்தாங்க வீட்டில் கிடைக்கும். ஸோ எப்பயுமே கீரை பார்த்திங்கன்னா சந்தையில் தான் நாங்கள் வாங்குவோம். அதனாலேயே ரொம்ப ரேராக தான் கீரை குழம்பு செய்வேன். ஆனால் இப்போ பக்கத்துலேயே காட்டில் வந்து கீரை விளையதால் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கீரை பறிச்சிட்ட பின்னாடி போய் குழம்பு தாங்க செய்யணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து தண்ணி பாய்க்கலான்னு இப்போ காட்டு பக்கம் தாங்க வந்திருக்கோம். இந்த காடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த காடு இருக்கிற இடமும் தெரியும். தண்ணி பாய்க்கும்போது ஃபுல்லாக பாஞ்சு முடிச்சிட்டா அங்கேருந்தே சொன்னால் கூட மோட்ரு ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா குழி மாதிரி இப்போ கட்டி விட்டுருக்காங்க. தண்ணி பாயும்போது உடையாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தாங்க இப்போ வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலேருந்து ஃபுல்லான உடனே பார்த்திங்கன்னா இன்னொரு தென்னை மரத்துக்கு பாயிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு சில தென்னை மரத்துலலாம் உடஞ்சி அப்படியே காட்டுக்கு வர மாதிரி தான் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டபுள் வேலையாகிடுச்சு. மறுபடியும் வந்து அவர் வந்து மண்ணெல்லாம் எடுத்து மறுபடியும் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த தென்னை மரத்தை இப்போ நட்டு வச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணி வளர்க்கறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் போல இருக்குது. இப்போ தான் தெரியுது இந்த பண்ணையம் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகிடுச்சுல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு 2 இடத்துல பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு கரை. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கட்டிட்டு நேராக போகிற மாதிரி தண்ணி பாய்ச்சினாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கடைசி மரம் வரைக்கும் வந்து தண்ணி போயிடுச்சு. இந்த இடம் தாங்க கடைசி மரம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அவரை விதை இருக்குல்ல, அது தாங்க போட போகிறாங்க. கொடி மாதிரி வந்தால் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரட்டும்னு சொல்லிட்டு அந்த அவரை விதை தான் வந்து போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு தாங்க கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா வந்து எங்களது போர் தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணி நேராக பார்த்திங்கன்னா கடைசி மரத்துக்கு தாங்க போய் நிறையா தண்ணி பாயுது. முன்னாடி இருக்க மரத்துக்கெலாம் நிறையா தண்ணி நிற்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கரை கட்டி விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாயுதுன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த புதினா கொம்பு இருக்குல்ல, அது தாங்க நட்டு வச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய கோழிங்கெல்லாம் வரும். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ எதுக்கும் நட்டு வைக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த புதினா குச்சியை வந்து வீட்டானையும் வச்சோங்க. இந்த கோழிங்க என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருச்சுங்க. அதனாலேயே வந்து வீட்டானை இப்போ வைக்கிறதில்ல. ஸோ இங்கேனா வச்சு பார்க்கலான்னு பார்க்குறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில கோழிங்க. பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இப்போ நீங்கள் பார்க்குற செடிங்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.